5 வயது பையன்தான் கார்த்திக். அம்மாவோட சேலையை பிடிச்சிக்கிட்டு பள்ளிக்கூடம் போக அடம் பிடிச்சிட்டு அழுவான். ஸ்கூல் கேட் முன்னாடி நின்ற கார்த்திக்கோட அம்மா மீனா கண்ணீரை மறைக்க முயற்சி பண்ணாங்க. நான் வெளியே தான் இருப்பேன்ப்பா, நீ அழாதன்னு அவன் தலைமுடிய தடவினாங்க. அந்த நாள் கார்த்திக் முதல் தடவையா ஸ்கூல் போன நாள் இல்லை, மீனா கணவர் இல்லாத வாழ்க்கைய முதல் தடவையா எதிர்கொண்ட நாள். கார்த்திக்கோட அப்பா முரளி ஆட்டோ ஓட்டுறவர், பெரிய பணக்காரர்லாம் இல்லை, ஆனா குடும்பத்துக்காக உயிரோட உழைக்கிற மனுஷன். என் பையன் பெரிய ஆளா வரணும்னு தினமும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் இரவு வெளியே பெரிய மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மீனா வாசல் கதவு முன்னாடி நின்று ரோட்டையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மணி 10 ஆயிடுச்சு, 11 மணி. ஆனா முரளி மட்டும் வீட்டுக்கு வரல. இவ்வளவு நேரம் ஆனதே இல்லையேன்னு அவளோட ஹார்ட் பயத்துல துடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போதான் 2 பேர் வீட்டுக்கு வந்தாங்க. அக்கான்னு தயக்கமா கூப்பிட்டாங்க. அந்த ஒரு குரல் கேட்ட நொடியே மீனாவோட கால்கள் பலவீனம் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு பதறி கேட்டாங்க. முரளி அண்ணாவோட ஆட்டோ மேல லாரி மோதி அந்த வார்த்தை. அப்புறம் அவளுக்கு எதுவுமே கேட்கல. ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போனாங்க. பெட்டு மேல பிணமா படுத்திருந்த முரளியை பார்த்த நொடியே அவளோட உலகமே நின்று போயிடுச்சு. எழுந்துருங்க, நம்ம பையன் கார்த்திக் உங்களை தேடுவான்னு கதறி அழுதாங்க மீனா. ஆனா அந்த இரவு முரளி திரும்பவே எழுந்திருக்கவே இல்லை. அப்போ கார்த்திக்கு வயசு 5. அந்த நாளிலிருந்து மீனா வாழ்க்கையே மாறிடுச்சு. காலையில வீட்டு வேலை, இரவுல தையல் வேலை, சில நாட்கள் சாப்பிடாம கூட இருந்திருக்காங்க. ஆனா கார்த்திக்கு மட்டும் எந்த குறையும் வரக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட தன்னோட தாலி செயின் கூட அடமானம் வச்சாங்க. இரவு 2 மணி வரை ப்ளவுஸ் தச்சுக்கிட்டு காலையில அவனை ஸ்கூலுக்கும் அனுப்புவாங்க. அம்மா, நீ தூங்கவே மாட்டியான்னு இந்த சின்ன பையன் கார்த்திக் கேட்டா மீனா அம்மா சிரிச்சுக்கிட்டே, நீ பெரிய ஆளான பிறகு தூங்குறேன்னு சொல்லுவாங்க. அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருந்த வலி அந்த சின்ன பையனுக்கு எங்க புரிய போகுது? நாட்கள் வேகமா போச்சு. கார்த்திக் நல்லா படிச்சான், நல்ல வேலை கிடைச்சிச்சு. முதல் சேலரி வாங்கி வந்த நாள் அம்மா, இனிமே நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களோட கையில பணத்தை கொடுத்தான். அந்த நொடி மீனா ரொம்ப அழுதாங்க. அவங்க கணவர் முரளியை நினைச்சு நம்ம பையன் பெரியவனா ஆயிட்டான்னு மனசுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. சில மாதங்கள் கழிச்சு கார்த்திக் ரேணுவை காதலிக்கிறேன்னு சொன்னான். மீனா அம்மா உடனே சம்மதிச்சாங்க. என் பையன் சந்தோஷமா இருந்தா போதும்னு மனசார நினைச்சாங்க. கல்யாணமும் நல்லபடியா நடந்துச்சு. ஆரம்பத்துல வீடு ஃபுல்லா சிரிப்பா இருந்துச்சு. ரேணு கிச்சனுக்குள்ள அத்தை, நான் எதுவும் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்பான். கார்த்திக் அம்மா காஃபின்னு சத்தமா கூப்பிடுவான். அந்த வீட்டுல மீண்டும் உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா நாட்கள் போக போக ஏதோ மெதுவா மாற ஆரம்பிச்சிச்சு. முன்னாடி ஆஃபீஸ் முடிச்சதோ அம்மா நான் வந்துட்டேன்னு சிரிச்சு உள்ள வர்ற கார்த்திக் இப்போல்லாம் ஃபோன் பார்த்துக்கிட்டே ரூம்குள்ள போயிடுறான். டைனிங் டேபிள்ல 3 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசுறதே குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் இரவு மீனா தனியா ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உள்ள ரூம்ல இருந்து கார்த்திக் ரேணு சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. அந்த சிரிப்பை கேட்டதும் மீனா மெதுவா சிரிச்சாங்க. ஆனா அந்த நொடியே அவங்களோட கண்களில் கண்ணீரும் வந்துச்சு. ஒரு காலத்துல இந்த சிரிப்புல நானும் இருந்தேன்னு மனசுக்குள்ள நினைச்சாங்க. அடுத்த நாள் காலையில சமையல் அறையில் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்த மாமியார் மீனாவிடா ரேணு மெதுவா சொன்னாங்க, அத்தை, நாங்க அடுத்த மாதம் தனியா வீடு பார்த்து போகலாம்னு நினைக்கிறோம். அந்த ஒரு நொடி மாமியார் மீனாவோட இதயம் ஒரு நொடி நின்ற மாதிரி இருந்துச்சு. கையில் இருந்த கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அத்தை பார்த்துன்னு ரேணு பதறினா. ஆனா உடைஞ்சது கண்ணாடி டம்ளர் மட்டும் இல்லை, மீனா அம்மாவோட மனசும் தான். இருந்தாலும் மீனா சிரிக்க முயற்சி பண்ணாங்க. உங்களுக்கு சந்தோஷம்னா போங்கம்மான்னு மட்டும் சொன்னாங்க. அந்த இரவு எல்லாரும் தூங்கிட்ட பிறகு மீனா மட்டும் ஹாலில் உட்காந்துருந்தாங்க. வாலில் மாட்டியிருந்த சின்ன வயசு பையன் கார்த்திக்கோட ஃபோட்டோவை பார்த்து, அம்மா நீ இல்லாமல் நான் தூங்க மாட்டேன்னு அவளை கட்டுப்பிடிச்சு அழுத அந்த சின்ன பையன் இப்போ தனியாக போகணும்னு நினைக்கிறான்னு அவங்களால ஏற்றுக்கவே முடியலை. மீனா அம்மா மெதுவாக கார்த்திக்கோட ஃபோட்டோவை தொட்டு, பிள்ளைகள் வளர வளர அம்மாக்கள் மட்டும் தனியாக ஆயிடுறாங்க போலன்னு மனசுக்குள்ளே நினச்சி வேதனை அடைஞ்சாங்க.
இந்த கதை உணர்த்தும் நீதி என்னன்னா, பிள்ளைகள் வளர வளர அவங்களோட உலகம் பெருசாகிடும். ஆனா ஒரு அம்மாவோட உலகம் மட்டும் கடைசி வர தன்னோட பிள்ளைகள் தான். தேங்க்யூ.